இந்த கோடை காலத்துல, அதாவது இப்ப இந்த மே 10ற்கு பிறகு, இயல்பாவே கோடை காலத்துல இந்த மின்வெட்டுன்றது அவ்வப்போது வரும். ஏன்னா 2021ல திமுக ஆட்சிக்கு வந்தபோது கூட அந்த சமயம் கொஞ்சம் சவாலா தான் இருந்துச்சு. இது நார்மலாகவே இப்படிதான் இருக்குமா? இல்ல இத சமாளிக்க நம்ம என்னலாம் பண்ணுவோம்? இல்ல எவ்வளவு நமக்கு மின் தேவை வரும் அப்படிங்கிறத வந்து அதிகாரிகள் கணக்கிட்ட முன்னவே நமக்கு சொல்லுவாங்க. அந்த கணக்குக்கு ஏற்ப மின்சாரம் கூடுதல் தேவை இருந்தால் அதை நம்ம வாங்கணும். தனியாருக்கு வாங்க வேண்டும். அதற்கு திட்டமிடாமல் ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, வழக்கமான பராமரிப்பு பணிகள் வந்து எப்பயும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பராமரிப்பே நடக்கலைன்னு நேற்று அந்த அமைச்சர் சொல்கிறார். ஒரு துறையவே வந்து ஒட்டுமொத்தமாக குற்றச்சாட்டு சொல்கிறதுலாம் வந்து அந்த துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிறவர் செய்கிற வேலையே கிடையாது. கருப்பாடுகள் இருக்கிறதுங்கிறதும் இதில் சதி இருக்குங்கிறதும் ஃபியூஸ் திருடிட்டு போயிட்டாங்க. அதுதான் நேற்று நான் சொன்னேன். ஃபியூஸ் திருடிட்டு போனது பட்ட பகலில் நடந்திருக்கு. இரவு நேரத்தில் தான் கரண்ட்டு போயிட்டுருக்கு. இதையும் அதையும் எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படிங்கிறது கேட்டேன். அதே போல் ஒரு துறையில் இருக்கிற ஊழியர்களே தவறாக செய்கிறாங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து, ஏன்னா ஆட்சி மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். ஒவ்வொரு துறையிலும் எல்லா கட்சிகளுக்கும் தொழிற்சங்கம் இருக்கும். எல்லா தொழிற்சங்கமும் பணிபுரியும் போது ஒருத்தவங்க தப்பு செஞ்சால் எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் மூடி மறைக்க முடியாது. இன்னொன்று, இதில் பணிபுரியவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு உள்ள மனதில் வந்து 1000 அரசியல் கருத்து இருக்கலாம். ஆனால் மக்களுக்கான பணின்னு வரும்போது யாரும் இந்த மாதிரி தவறான வேலைக்கே போக மாட்டாங்க. ஏற்கனவே நான் அதிமுக அரசு இருக்குது, திமுக அரசு இருக்குது, இந்த மாதிரி குற்றச்சாட்டு நீங்கள் இது மாதிரி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு வேணால் சொல்லலாம். பட் திருட்டுத்தனமாக வந்து தப்பு பண்ணுறாங்கலாம் சொல்கிறதுங்கிறது வந்து திசை திருப்பும் நோக்கம்தான் அவங்களுக்கு இருக்குங்கிறது தான் வெளிப்படையான தகவல் இதில்.